இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை கூட்டத்து காரணமாக நாம் ஜெபித்து இந்த ஆராதனை நாம் துவங்குவோம். இருந்த இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை செயலாற்றி கொண்டு வருகிற எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவே, இந்த மாலை கூட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாலை ஆராதனைக்காய் நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவருடைய மேலான கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றவர்களாகி நாங்கள் மீண்டுமாக ஆண்டவரே இந்த வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் முழு மனதோடு ஆண்டவரை நாங்கள் உண்மை ஆராதிக்க நாங்கள் தொழுது கொள்ள நீ கடவுள் கொடுத்த இது நல்ல தருணத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அநேக காரியங்கள் உங்களுடைய கரத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். கோடான கோடி நன்மைகளையும் துதிகளையும் தோத்திரங்களையும் நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவரை கடந்த காலங்கள் முழுமையாய் மிக சிறப்பாக எங்களை வழிநடத்தின உங்களுடைய தயவுக்காக, உம்முடைய மேன்மைக்காக, உம்முடைய உதவிக்காக, ஒத்தாசைக்காய் நன்றி பாராட்டுகின்றோம். இந்த மாலை நேரத்திலையும் வழக்கம் போல நடைபெறுகிற இந்த மாலை வழிபாட்டிலும் ஆண்டவரை தூய சித்தமும் வழிநடத்தலும் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த ஆராத நேரத்தில் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் உணர்ந்து நாங்கள் இன்னும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்ற துதிக்க ஆண்டவருக்கு அருள் பாராட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வழிபாட்டு காரணமாக நாம் யாவும் பாமாலையிலே 21வது பாமாலை பாடுவோம். பாமாலை 21வது பாடலை நாம் பாடுவோம்.
திருச்சபை காலை மாலை ஆராதனை வழிபாட்டு முறைமையை நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்குள் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தருண்டு பண்ணினால் அதை களி கூர்ந்து மகிழப்படவும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் மொழியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பது. ஆண்டவரே, விடுதலை திறந்தருளும். அப்படி எங்கள் வாய்மொழி பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதுமான சதாகாரங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தொழும்பியவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை நெஞ்சில் பொழிகிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவரிக்கு நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குரலாயிருப்போம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித நீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதிப்போம், ஜெபம் செய்வோம். நீங்களும் நானும் ஆண்டுக்கு விரோதமாக செய்த பாவங்களை இப்பொழுது அறிக்கை செய்ய நாம் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டுடைய சமூகத்தில் முறையிடுவோம். ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன், ஒரு பாவியாக மனுஷியாக இடத்துல நான் வருகிறேன். உமக்கு மறைவாக நான் எங்கும் வாழ முடியாது. உமக்கு மறைவாக நான் எங்கேயும் மூடி ஒளிந்து விடவும் முடியாது. உமக்கு விரோதமாக அநேக தவறுகளை நான் செய்திருக்கிறேன். சொல்லினாலும் செயலினாலும் அநேக தவறுகளை செய்திருக்கிறபடினாலே இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய ஆலயத்தில் எங்கள் உள்ளத்தை நாங்கள் திறந்து எங்களுடைய பாவங்களை நாங்கள் உள்ளத்தில் நாங்கள் சொல்ல அறிக்கை நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட நாங்கள் சொல்லும்போது நீதாமை தயவு கூர்ந்து நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நீதாமை கேட்டு தயவு கூர்ந்து எங்களை மன்னித்து மீண்டுமாக உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய மக்களாக எங்களை இணைத்துக் கொள்வீராக என்கிற நிலையோடு கூட எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். பாவங்களை அறிக்கையாய் நாங்கள் சொல்லுகிற பொழுது நீதாமை மனம் இறங்கி எங்களை பரிசுத்தப்படுத்தி மீண்டுமாக உம்முடைய வாழ்வுக்குள்ளாக எங்களை இணைத்துக் கொள்வீராக. நம்முடைய பாவங்களை சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் மனத்தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோம். இரண்டாவது பாவரிக்கின் ஜெபத்தை யாவரும் நாம் சேர்ந்து சொல்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். உள்ளுமனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலானிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவலைக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்களை குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையும் தேற்றலையும் தந்தல்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக.
நாம் மீண்டுமாக செய்திக்கு ஆயத்தமாக பாமாலை 264வது பாமாலை பாடுவோம். பாமாலை 264வது பாமாலை. இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நாளுடைய மாலை ஆராதனையிலே நாம் அனைவருமாக பங்கு பெற, அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர, ஆண்டுடைய சத்தத்தை கேட்க கடவுள் மீண்டுமாக நம் அனைவருக்கும் கொடுத்த இது நல்ல வாய்ப்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு குறுகிய காலகட்டம், ஒரு குறுகிய நேரத்திலேயும் ஆண்டவரை தேடுவது என்பது நமக்கெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்றே அதை நாம் சொல்ல வேண்டும். அநேக மக்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நேரங்கள் கிடைக்காத இந்த காலங்களில் நமக்கென்று கடவுள் இந்த கொடுத்திருக்கிற ஒரு கடினமான காலநிலையும் ஆண்டவரை நாம் தேடுவது, வழிபாட்டிலே கலந்து கொள்வது, அவரை பற்றி பாடுவது, ஜெபிப்பது, திருமறை வாசிப்பது, வார்த்தைகளை தியானிப்பதெல்லாம் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய பாக்கியம் என்றே அதை நாம் கருத வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை கடவுள் கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு எல்லா புகழையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் இருப்போம். இருந்த இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி ஆண்டுடைய வார்த்தையை, ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நமக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம்.
திருமறையை நாங்கள் சிந்திக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய சில ஆழமான கருத்துக்களை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே இன்னும் ஆண்டவரை நாங்கள் அதிகமாக வளர்வதற்கு இந்த திருமறை வசனங்கள் எங்கள் வாழ்வுக்கு தொடர்ந்து எங்களுக்கு வெளிச்சமாக இருக்க ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசி நாங்கள் மீண்டுமாக இந்த வார்த்தை வழியாக எங்களை ஒரு திருப்பு முறையாக எங்கள் வாழ்க்கையை மீண்டுமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையாக இந்த வசனங்கள்லாம் எங்கள் வாழ்வுக்கு பயனுள்ளதாக இருக்க கிருபைத்தால் ஆண்டவர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த மாலை தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 30 முடிய உள்ள வசனத்தினுடைய பகுதிகளை இந்த மாலை நேரத்திற்கு தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்வோம். அதுக்கு முன்பதாக இந்த திருமறை பகுதியை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 30 முடிய. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டச்சுமாவுடைய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதன் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடு கூட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுத்திகிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். இந்த திருமறை பகுதி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு திருமறை பகுதி, வேத வசனமாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னுடைய காலகட்டங்களிலே, அவர்கள் வாழ்ந்த காலங்களிலே அனுதினமாக தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கென்று பயன்படுத்திக் கொள்வதற்கென்று எதையெல்லாம் அவர்கள் தங்களுடைய தொழில் ரீதியாக வாழ்வாதாரமாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்களோ அவைகளை வைத்துக்கொண்டே அவர்களுக்கு சில புரிந்து கொள்ளுகின்ற, தெரிந்து கொள்ளுவதற்காக சில காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் விரும்பினார். பரலோக ராஜ்யம் என்று சொன்னால் உடனடியாக யாருக்கும் அது தெரியாது, புரிந்து கொள்வதற்கும் அதற்கு சரியாக இருக்காது. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே தொழில் சார்ந்து ஒவ்வொரு நாளுமாக அவருடைய வாழ்க்கையில அனுதினமாக சந்திக்கக்கூடிய, பழக்கப்படுத்தியிருக்கக்கூடிய முறைகளை வைத்துக்கொண்டு இயேசுவானவர் அவளுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்தார். இயேசுவானவர் பல ஊமைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் இன்னுமாக ஒரு புரிந்து கொள்ளுதலை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிந்து கொள்ளுதல் என்பது திருமறையிலே பல இடங்களிலே இயேசுவானவர் இதை சிறப்பாகவே அவற்றை கற்றுக் கொடுத்து கொண்டு வந்தார். என்றைக்கு ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் வருகிறதோ அப்பொழுது ஒரு வாழ்க்கையில ஒரு புதிய வளர்ச்சியை காண முடியும், ஒரு புதிய எழுச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். புதிய பயணத்தை நோக்கி புறப்படுவதற்கு இந்த புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியமானது. அதனால்தான் இயேசுவானவர் பல இந்த ஊமைகளிலே அவர்கள் திருமறையிலே சொல்லும் பொழுது எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் வழிமுறைகளை அமைத்துக் கொடுப்பார். அந்த புரிந்து கொள்ளுதல் வந்துவிட்டாலே அவன் தெரிந்து கொண்டவன், புரிந்து கொண்டவன் ஏதோ ஒரு புதிய நோக்கத்தை நோக்கி, ஒரு புதிய பயணத்தை நோக்கி, ஒரு புதிய விடுதலை தேடி, ஒரு விடியலை தேடி புறப்பட்டு போகிறதை போல அவனுக்குள்ளாக ஒரு புத்துணர்ச்சி வந்துவிடும். அதைத்தான் இயேசுவானவர் தன்னுடைய காலங்களிலே நம்மெல்லாம் கற்றுக் கொடுக்க வந்தார். அவையெல்லாம் சிலையெல்லாம் மறைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை நேரடியாக சொல்லுவதற்கு ஆண்டவர் பல முறைகளை கையாண்டார். அப்படி கையாளுவதற்கென்று அவர்கள் இயேசுவானவர் கற்றுக் கொடுத்த முறை இந்த ஒரு பகுதி. அதனால பரலோக ராஜ்யத்தை கற்றுக்கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கென்று, புரிந்து கொள்வதற்கென்று பல ஊமைகளையும் பல வழிமுறைகளையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு பகுதி இந்த 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 30 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்டோம்.
நல்ல மனிதர்கள், தீய மனிதர்கள் என்பதெல்லாம் கண்டுபிடித்துக் கொள்வதற்கு என்று புரிந்து கொள்வதற்காக சில வழிமுறைகளை அவர் கற்றுக் கொடுத்தார். வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார். அதற்கு கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த முறைகளை கையாண்டார். அப்பொழுது சீடர்கள் அவரோடு கூட, இயேசுவானோடு கூட பயணப்பட்டு போய் கொண்டே இருக்கிறார். பயணப்படுகிற பொழுது அவர்கள் புரிந்து கொள்வதற்காக சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதனால ஒரு மனிதன் விதை விதைக்கிறவன் விதைத்து விட்டு போனான். அப்படி விதைக்கப்படுகிற பொழுது அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்ன, நாம் விதைத்திருக்கிற இந்த பயிர் என்பது நல்ல ஒரு பயிரின் வளர்ச்சியை கொடுக்கும், அது 30, 60, 100 கதிர்களை கொடுக்கும் என்று அவன் எதிர்பார்த்து தான் அந்த பயிரை அந்த பூமியில விதைக்கிறான். இப்படி விதைக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அனுபவம் என்ன, இது சில நேரங்களிலே வளர முடியாத அளவுக்கு தடுமாறுகிறது. இதற்கு என்று இடையூறாக ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள் எல்லாம் என்னென்ன என்பதை ஆண்டவர் கையாண்டு கொண்டு இந்த பகுதியை சொல்கிறார். 26ஆம் வசனம், பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. இப்பொழுது ஒரு விவசாயினுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்ன, அவனுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலம், அந்த நிலத்தில் விவசாயிகள் 3 சாகுபடிகள் இல்லைன்றால் வருடத்திற்கு 4 முறைகளெல்லாம் சாகுபடி வைப்பார்கள். அதுதான் அவனுடைய வாழ்வாதாரம், அதுதான் அவனுடைய தொழில், அதுதான் அவனுடைய சொத்து, அதுதான் அவனுக்கு பாரம்பரியமாக கொடுக்கப்பட்டவைகளை வைத்துக்கொண்டு சம்பாதித்து தனக்கென்று கொடுக்கப்பட்டவைகளை இன்னும் வளர்த்தி கொள்வதற்கு அவன் பயன்படுத்தி கொள்ளுகின்ற விவசாயம். இந்த விவசாயத்தினுடைய பயிரை வளர்க்கிற பொழுது கூடமும் களைகளும் வளர்கிறது என்பதை பற்றி திருமறையிலே நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நிலம் என்பது வேதவசனம், நிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வேதவசனத்தின் நிலத்தினுடைய மனிதனுடைய விளைநிலத்தை பற்றி சொல்கிறார். ஆகினாலே இந்த விதை விதைக்க மனுஷன் ஒப்பாயிருக்கிறது, பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடப்பட்டது என்பதை பற்றி சொல்லப்பட்ட போது இந்த விதைகளோடு கூட சேர்ந்து களைகளும் வளர்க்கிறது. அப்படி என்றால் நல்ல மனிதர்கள் யார், தீய மனிதர்கள் யார்? நிலம் என்பது எல்லாமே பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலத்திலே இரண்டும் வளர்கிறதை பற்றி திருமறை சொல்கிறது. ஆனால் இதனுடைய அழுத்தம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது திருமறையில் நீங்க பார்த்தால் இந்த களைகளை பற்றி அதிகமாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த களைகள் என்று பார்க்கும் பொழுது விதைத்திருக்கக்கூடிய அந்த பயிரை விட இந்த களைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக புரியும். கிராமப்புறங்களிலே வயலில் வேலை செய்கிறவர், ஒருவேளை உங்களுக்கு விளை நிலங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் விவசாயிகளாக இருந்தால் கிராமப்புறங்கள் இருக்கிற பொழுது அதை நீங்கள் பார்த்து தெரிந்திருக்கலாம். விதைக்கப்பட்ட பின்பு அந்த நிலத்திற்கு என்று உரம் போடப்படும். உண்மையாகவே அந்த பூமியானது நிலத்தில் அதிகமான நீண்ட காலங்களாக அது உரம் போடப்பட்டபடினாலே அந்த மண்ணெல்லாம் பண்படுத்தப்பட்டு இந்த விளை நிலங்களுக்காக அது பயன்படுத்தப்படும் பொழுது அதிகமான சத்துக்களை பூமி பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம். அதனால இந்த பயிர் வளர்கிறது போது இந்த பயிரை விட களைகள் அதிகமாக வளர்கிறது என்கிறது தான் இந்த திருமறை பகுதி நமக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த களைகளை நீங்க பார்த்தீங்கன்னா பயிரை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்ப்பதற்கு. சில நேரங்களில் களைகள் பயிரை விட பசுமையாக இருக்கும். சில நேரங்களிலே களை செடிகளும் வளர்ந்து பயிரை விட சில நேரங்களிலே அது பூவும் கூட பூப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப வேகமாக வளர்கிறது, பயிரை விட வேகமாக வளர்வது இந்த களைகள். இந்த களைகள் வளர்ந்து பயிரை அப்படியே மறைத்து கொண்டே வந்து கொண்டே இருக்கும். ஒரு விவசாயிக்கு தெரியும் இந்த இடத்திலே போடப்பட்டிருக்கிற பின்பு இந்த களைகள் அதிகமாக வளர்ந்து கொண்டே வருகிறது என்கிறதை பற்றி தான் இந்த பகுதி திருமறை பகுதி நமக்கு அழுத்தம் கொடுக்கிறது. களைகளை பற்றி இயேசுவானவர் பரலோக ராஜ்யத்தை குறித்துதான விளைச்சலை இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போவதற்கு களைகளுடைய சிரமங்கள் என்னென்ன என்பதை கண்டுபிடித்து இந்த களைகளை மனிதனுடைய தீய மனிதனுக்கு ஒப்பிட்டப்பட்டு சொல்லப்படுகிறதாக திருமறையிலே பார்க்கலாம். களைகளும் நல்ல நிலையில் தான் இருக்கிறது. காரணம் இந்த பூமியிலே கடவுள் எல்லாவற்றையும் படைக்கிறார். பூமி என்பது பொதுவாக கடவுளால் படைக்கப்பட்டது. இதில் நல்ல புல் பூண்டுகளும் வளர்கிறது. இந்த புல் பூண்டுகளும் வளர்ந்து அதிகமாக வளர்ச்சி பெறுகிறது. இது எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு ஆழமான கருத்து கொண்ட ஒரு தன்மை தான். இது அதிகமாக வளர்ந்து கொண்டே போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனிதன்
ஒரு விளை நிலைச்சலுக்காக பயன்படுத்தப்படுகிற பொழுது அதில் களைகள் இருந்து விடக்கூடாது என்பதுதான் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அப்படி இது வளர்ந்து கொண்டே போகிற பொழுது இந்த களைகளை பற்றி சொல்லும் பொழுது, இந்த கலை என்பது வளர்ந்து வருகின்ற நெல் மணிகளை விட, கோதுமை மணிகளை விட அதிகமான சத்துக்களை பெற்றுக்கொண்டு இந்த விளைந்து கொண்டிருக்கக்கூடிய பயிர்களை அழித்து போடுவதற்காக அதிகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது ஒன்று. இரண்டாவதாக, அந்த விளை நிலச்சிலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நெற்பயிர்களுக்கும் கோதுமை மணிகளுடைய சத்துக்களையும் அது உறிஞ்சு கொண்டே இருக்கிறது என்பதை தீய வழியிலே கொண்டு போகக்கூடிய அந்த விளை நிலத்திலே காணப்படுகிறதாக இந்த பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மனிதன், தீய மனிதன் பூமியிலே எல்லோருமாக கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். அதனாலே பயிரானம் வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்படுகிறது என்று சொல்லி திருமறையிலே நம்ம பார்க்கிறோம். அந்த களைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் கிடைக்கும் பாருங்க. அந்த களைகள் அவ்வளவு செழிப்பாக இருக்கும், நல்ல பூ பூக்கும், நல்ல வளர்ச்சி அடையும். பயிர்களை விட, நெல் மணிகளை விட, கோதுமை மணிகளை விட இந்த களைகள் அந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும். இப்படித்தான் உலகத்தில் இந்த தீய மனிதர்களும் தீய சக்திகளும் தீய விளைகளை உருவாக்கக்கூடிய சில காரியங்களுமே உலகத்துக்குண்டானவைகளிலே அதிகமான கவர்ச்சிகளை கொடுத்து அதிகமானது பூமியிலே தீமையான வழிகளுக்கு இழுத்து போய் கொண்டிருக்கிறது. இவை பரலோக ராஜ்யத்திற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே இது வீட்டெஜமானுடைய வேலைக்காரன் அவரிடத்துக்கு வந்து, ஆண்டவரே, நீர் முதல் நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதன் களைகளை எப்படி உண்டானது என்றார். நல்ல முறையாக தான் நீங்கள் விதைச்சீங்க, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த களைகள் வந்தது என்பதை பற்றி அவன் வீட்டு வேலைக்காரன் கேட்டான். அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்று திருமறை பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துரு என்பது தீய வழிகளை குறிக்கப்படுகின்ற பொருளாக இங்கு சொல்லப்படுகிறது. இந்த பூமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மோடு எல்லாருமே இருப்பார்கள், எல்லோருமே நம்மோடு கூட பழகுவார்கள், நம்மோடு கூட பேசுவார்கள். நம்முடைய அனுபவ ரீதியும் குடும்பங்கள் சமூக வாழ்விலே எல்லாருமே வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். இவைகள் மத்தியிலே தீய மனிதர்களும் நம்மோடு கூட சேர்ந்து பயணப்பட்டு கொண்டே வருவார்கள். அவர்களும் நம்மை விட அதிகமாக ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் போட்டு காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுகிறதை போல நமக்கெல்லாம் காணப்படுகிறதையாக திருமறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே இந்த கலைகளை விதைத்தது யார் என்று அவனுடைய வேலைக்காரன் கேட்கும் பொழுது வீட்டு எஜமான் சொல்லுவான், இது சத்துரு செய்தான். சத்துரு என்று சொல்லுகிற பொழுது தீமையான மனிதர்கள், தீமையான கலைகள், தீமையான கவர்ச்சிகளை கொடுத்து காண்பிக்கக்கூடியவைகள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்ல முடியாது என்பதை பற்றி ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உனக்கு சித்தமா என்று கேட்டார்கள். உடனே அந்த வீட்டில் வேலைக்காரங்களாம் போய் சேர்ந்து வீட்டு எஜமான்ட்ட போய் கேட்குறாங்க, நாங்கள் போய் அதை நாங்கள் பிடிக்கிறட்டுமா அப்படின்னு சொல்லுகிற பொழுது, கலைகளை பிடுங்கிறவர்களுக்காகவே சில எஜமான் சில மனிதர்களை வைத்திருப்பார்கள். அதுதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது. அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு கூட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்புட்டு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவளை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்குவேன் என்று சொல்லுகிறான். நீங்கள் தயவு செய்து போய் என்ன பிடிக்கிற வேண்டாம், இது அறுப்பு காலம் வரைக்கிற வரைக்குமாக இரண்டுமே வளர்ந்து கொண்டே வரட்டும், இரண்டுமே சமமாக வளரட்டும். ஒருவேளை நெல் பயிர்களை விட கோதுமை மணிகளை விட களைகள் அதிகமாக வளரட்டும், அதிகமான தீமைகளை கொடுக்க கூடட்டும், அதிகமான பாவங்களை செய்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளட்டும், அநீதமாக மக்களை அழிக்கக்கூடிய சில வாய்ப்புகளை வளர்த்துவிடக் கூடட்டும். நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அறுப்பு காலத்திலே நான் இவைகளை எல்லாம் அறுப்பதற்காக மக்களை ஆயத்தப்படுத்தப்படுவேன். ஒருவேளை கிராம பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அதிகமான கலை எந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லி அந்த நிலத்தினுடைய விவசாயிக்கு தான், அந்த விவசாயினுடைய அந்த முதலாளிக்கு தான் அந்த நிலத்தை பற்றியும் மண்ணை பற்றியும் நெல் மணிகளை பற்றியும் கோதுமை மணிகளை பற்றியும் அவருக்கு தான் தெரியும், அந்த விவசாயியுடைய முதலாளிக்கு தான் தெரியும். அப்படி இருக்கிற பொழுது எந்த இடத்துல பண்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண் இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும், எந்த இடத்துல நீர் பாய்ச்சல் அதிகமாக இருக்கிறது என்பதும் அவருக்கு தெரியும், எந்த இடத்துல அதிகமான விளைச்சல் கொடுக்கக்கூடிய இடம் என்பதும் அங்கு தெரியும். அது மட்டுமில்லை, அதற்கு மேலே விவசாய இடம் முழுவதுமாக எங்கே களைகள் அதிகமாக விளையும் என்பதை பற்றியும் அவருக்கு தெரியும். அப்பொழுது
அந்த விவசாயி, அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் என்ன செய்வாராம், விவசாயத்தினுடைய களைகளை பிடுங்குவதற்கென்றே சில மனிதர்களை நியமிப்பார்கள் கிராமப்புறங்களில். அந்த இடத்தை பிரிக்கிற பொழுது நீங்கள்லாம் வலது பக்கம் போங்க, நீங்கள்லாம் இடது பக்கம் போங்க அப்படின்னு அந்த வயலுடைய விவசாயினுடைய உரிமையாளர் கொடுப்பாங்க. ஏன் நீங்கள் அப்படின்னா அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர்கள் ஆண்டாண்டு காலமே களைகளை மட்டுமே பிடுங்கக்கூடியவர்களாக அந்த விவசாயினுடைய உரிமையாளர் சில மக்களை நியமிப்பார். அவர்கள் களைகளை மட்டும்தான் பிடுங்குவதற்கு என்று சொல்லி நியமிப்பார் சில வயல்களில். அது ஒரு நிறைய வயல்கள் வைத்திருக்கிறவர்களுடைய அனுபவங்கள் நன்றாக தெரியும். சில மக்கள் என்ன செய்வார்கள், இந்த அதிகமாக களைகள் வளர்ந்து கொண்டே போகிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வயல் அறுத்துட்டே போயிட்டு இருப்பாங்க. சில இடங்களில் நெல் மணிகளை அவர்கள் பிடுங்குவார்கள். இங்கே நமக்கு சொல்லப்பட்டது போல கோதுமை மணி நல்ல சிறப்பாக இருக்கும், அதை மட்டும் அறுத்து கொண்டே போவான். இந்த கோதுமை மணியும் அறுத்து கொண்டே போகிற பொழுது வலது கையிலே களைகளை பிடுங்கி கொண்டே வருவார். அதுதான் சொல்லுவார், அறுப்பு காலம் வரைக்கும் அதை வளர விடுங்கள், நல்லா வளரட்டும், கடவுளுடைய பார்வையில் எல்லாருமே வளரட்டும் என்பதை பற்றி தான் இந்த வேத வசனம் திருமறை பகுதி நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. எல்லாருமே வளருவார்கள், ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியும் அது எது கதிரை கொடுக்கக்கூடிய மணி, எது நல்ல மனிதர்கள், யார் நல்ல பண்புடையவர்கள், யார் கடவுளுக்கென்று கீழ்ப்படியவர்கள் என்கிறதையும். இந்த பூமியிலே மனிதர்கள் இருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் தீமை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் பிறருக்கு எதிர்மறையாக வாழ்ந்து வருகிறார்கள், யார் யாரெல்லாம் கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள், பாவங்களை யார் செய்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பிரித்து பார்த்து பகுத்து ஆராயக்கூடிய ஆற்றல் கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்படி சில நேரங்களிலே இந்த வயல்களை அறுத்து கொண்டே போகிற பொழுது நெல்மணிகள்லாம் பிடித்து கொண்டே வருவார்கள். அறுத்த நெல்மணிகளை பக்கத்து இடத்துல கொடுத்து இதை அப்படியே தொடர்ச்சியாக பாஸ் பண்ணிகிட்டே போய் கொண்டிருக்கும். ஒரு இடத்துல வருகிற பொழுது சில நேரங்களிலே களை பிடுங்குறவர்கள் களையை பிடுங்கி அந்த பூமியிலேயே போட்டு அப்படியே மிதித்து விடுவார்கள். அது என்னவென்று தெரியாது, சில ஊர்களிலே அப்படி இருக்கக்கூடிய பழக்கம். ஆனால் திருமறை என்ன சொல்லுகிறது, களைகளை நீங்கள் பிடுங்கும் பொழுது அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி என்கிறதான் பொறுத்து பார்க்க வேண்டும். முதலாவது களைகளை எல்லாம் நம்ம பிடுங்கிட்டோம்னா, முதலாவது ஒரு மனிதனுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய தீமையானவை எல்லாம் அழித்து விட்டால், ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவமான காரியங்களாம் அழித்து விட்டால், ஒரு மனிதனுக்குள்ளாக தீய சிந்தையை உருவாக்குறதெல்லாம் சுட்டி காண்பிக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் அழித்து விட்டால், கடைசியாக பார்க்கிற பொழுது இந்த பூமியினுடைய மேல் பரப்பு, நிலத்தினுடைய மேல் பரப்பு கதிர் மட்டுமே நிற்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பற்றி அந்த விவசாயியினுடைய உரிமையாளர் சொல்லுகிறதாக சொல்லப்படுகிறது. அறுப்பு காலத்தில் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவர்களை சுற்றி இருக்கிற கட்டுகளாக கட்டுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த திருமறை பகுதி முழுவதுமாகவே 24 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்குமாக 6 வசனங்கள் என்ன சொல்லுகிறது, களைகளை மட்டுமே இயேசுவானவர் பேசுகிறார். இந்த பூமியிலே தீமையானவர்களை மட்டுமே ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் மட்டுமே பேசுகிறார். தீய சக்திகளை உருவாக்கக்கூடிய மக்களை மட்டுமே பேசுகிறார். ஆகினாலே எல்லாவற்றையும் பேசி முடித்த பின்பு களைகளை பிடுங்குறவர்களுக்காகவே சில மக்களை நான் நியமிப்பேன். அவர்கள் வந்து வயல்களில் இறங்கி முதலாவதாக இந்த களைகளை பிடுங்கி எடுத்து ஒவ்வொரு கட்டாக கட்டி அரிமேட்டுக்கு கொண்டு போய் அவர்களை சுட்டெரிப்பதற்காக கொண்டு போகப்படும். நல்ல கோதுமை மணிகளை கொடுக்கப்பட்டிருக்கவைகளையும் அதையும் தனி கட்டுகளாக கட்டப்படும். கட்டி முடிக்கப்பட்ட பின்பதாக அது களத்து மேட்டுக்கு கொண்டு போகப்படும். அதை அங்கே பதறடிப்பார்கள். நெல் மணிகளை அதை கொண்டு போய் கீழே விழுந்தவுடனே அந்த நெல் கோதுமை மணிகளை எல்லாம் அவையெல்லாம் அந்த காற்று காலத்தில் அதை தூசியெல்லாம் தட்டி ஒரு இடத்துல அது மணிகளாக ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து அடுக்கப்படும். களைகளுடைய முடிவு என்ன திருமறை சொல்லுகிறது, சுட்டரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமை மணியோ களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று சொன்னான் என்றார். ஆகினாலே களைகள் என்பது சுட்டரிக்கப்படுவதற்காக கொண்டு போகப்படும், நெல் மணிகளோ களஞ்சியங்களுக்கு கொண்டு போகப்படும் என்கிறதெல்லாம் இரண்டாக இயேசுவானவர் பிரிக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்லுகிறவர்கள் யார்? ஆண்டவருடைய வார்த்தை உண்மையாய் கேட்டு
ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய கற்பனையின்படியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு கிறிஸ்துவுக்காக மனிதாபிமானத்தோடு மனித நேயத்தோடு கூட வாழுகிறவர்கள் அவர்கள் கடைசியிலே கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு போகப்படுவார்கள். அவர்களெல்லாம் களஞ்சியத்துக்குள்ளாக கொண்டு போகப்படும். இந்த பூமியில் ஆண்டவர் விரோதமாக கலைகளாக தவறுதலாக தீமையான தீமைகளோடு கூட கவர்ச்சிகளோடு கூட தங்களை கடவுளுக்கும் ஆண்டுடைய வார்த்தைக்கும் விரோதமாக வாழக்கூடிய வாழ்க்கையில அவர்களையும் கட்டுகளாக கட்டி அவர்கள் களஞ்சியங்களுக்காக அல்ல, அவர்கள் சுட்டரிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் என்பதை பற்றி ஆண்டவர் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். ஆகினாலே மனுஷகுமாரன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்வதற்கு நிலத்திலே நல்ல விதையை விதைக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த பூமியில நாம் எல்லாரும் வளர்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்து வருகிறோம். இந்த பூமியில நல்லது எது, எது கெட்டது, எது தீமை, எது நன்மை எல்லாம் நம் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறோம். தெரிந்து வைத்திருந்தும் கூட சில நேரங்களிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பாதையெல்லாம் நாம் விட்டு வேறொரு பாதைக்கு நாம் சென்று விடுகிறோம். அதனாலே ஆண்டவர் பல நேரங்களிலே வேத வசனத்தோடு கூட உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பார்த்து சொல்கிறார். நீங்கள் உலகத்தில் இருக்கிற வரைக்குமாக களஞ்சியங்களிலே சேர்க்கப்படுகின்ற வாழ்க்கையை வாழுங்கள், நல்ல வாழ்க்கையை வாழுங்கள், நல்ல பண்புகளோடு கொண்டு நீங்கள் வாழுங்கள், நல்ல பழக்க வழக்கங்களோடு கொண்டு நீங்கள் வாழுங்கள், நல்ல நெறிமுறைகளோடு கூட வாழுங்கள். கடவுள் அந்த உலகத்துக்குள்ளாக நல்ல ஒரு ஜீவியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும், அந்த வாழ்க்கை சமாதானத்தோடு இருக்க வேண்டும். இந்த ஜீவியம் என்பது பல நேரங்களிலே துன்பங்களோடும் துயரங்களோடும் கூட வாழுகிற வாழ்க்கை போலதான் இருக்கும். இருந்தாலும் இந்த ஜீவியத்தை வாழுகிற வாழ்க்கையில பிற மக்களுக்கென்று கிறிஸ்துவை உள்வாங்கிக் கொண்டு பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்கிறதை எல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை என்பது அநேக மக்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் என்று அதை கருத வேண்டும். அதனாலே இந்த பூமியில எதற்காக கடவுள் உங்களத்துல இந்த உலகத்தில் உங்களையும் என்னை விதைத்தார், எதற்காக கடவுள் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் இம்மட்டுமாக நடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஜீவியம், இந்த வாழ்க்கை, இந்த விதை என்பது பூமியிலே விழுந்து அது 30ம் 100மாக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஜீவியமாக இருக்க வேண்டும். பிறருக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஜீவியமாக இருக்க வேண்டும். பிறருடைய வாழ்வுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நல்ல வாழ்வாக இருக்க வேண்டும். உங்களையும் என்னையும் பார்த்து பேசுகிறவர்கள், உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறவர்கள், இவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்கள், நல்ல ஜீவியம் வாழ்ந்தார்கள், பரிசுத்தத்தோடு கூட வாழ்ந்தார்கள். தீமையான வாழ்க்கை இடத்துல இல்லை. இவ்விடத்தில் நான் ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். இவர்கள் எனக்கு ஒரு பல புரிந்து கொள்ளுதலை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த மனிதரை நான் பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய வாழ்க்கையை பிரதிபலித்து காண்பிப்பது போல இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தேன் என்பதை பற்றி உங்களையும் என்னையும் பார்த்து இந்த உலகம் சொல்ல வேண்டும். உலகத்தில் தான் வாழ வேண்டும், ஆனால் உலகத்தாராக இருந்துவிடக் கூடாது என்பதை பற்றி வேதவசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழ வேண்டும். நல்ல ஒரு விதையை சுமக்கின்ற, கடவுளுடைய வார்த்தையை சுமக்கின்ற, நல்ல பண்புகளோடும் நல்ல ஜீவியத்தோடும் வாழுகிற வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியில் முடிவு அடைகிற வாழ்க்கை என்பது களஞ்சியங்களுக்குள்ளாக செல்லக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வாழ்க்கை ஜீவியத்தை தான் பிறருக்கு நாம் முன்மாதிரியாக காட்டி காண்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பிற மக்களுக்கு ஒரு பிரதியேத்தமாக இருக்க வேண்டும், ஒரு மிகப்பெரிய மாண்பை கொடுக்க வேண்டும். ஒரு உலகத்திலே நீங்கள் நானும் உலகத்திலே கிறிஸ்துவை முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும். உங்களையும் என்னையும் கடவுள் இந்த உலகத்திலே களஞ்சியங்களை சேர்ப்பதற்காகத்தான் நல்ல வாழ்வு கொடுத்திருக்கிறார், ஜீவித்தை கொடுத்திருக்கிறார். சுட்டரிக்கப்படுவதற்காக உங்களையும் என்னையும் கொடுக்கப்படவில்லை. ஆகினாலே இந்த பூமியில வாழுகிற வாழ்க்கையில பரலோக ராஜ்யம் என்பது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்பது இந்த பூமிக்குண்டானவர்களிலே நாம் வாழுகிற பொழுது கடவுளுடைய ராஜ்யத்தை நீங்களும் நானும் ஒளி வீசுகின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆகினாலே வாழுகிற வாழ்க்கை இரண்டையும் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். களஞ்சியமான வாழ்க்கையா, இல்லை என்றால் சுட்டரிக்கப்படுகின்ற வாழ்க்கையா என்பதை பற்றி தீர்மானிக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆகினாலே எந்த வாழ்க்கைக்குள்ளாக நாம் செல்ல போகிறோம் என்பதை தீர்மானித்து கடவுளுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நல்ல களஞ்சியத்தோடு கூட வாழ நீங்கள் நானும் முயற்சி செய்வோம். சுட்டரிக்கப்படுவதற்காக நீங்களையும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உலகத்தில் படைக்கவில்லை. அதனால கலைகளாக அல்ல, இந்த உலகத்தில் நல்ல நெல் மணிகளாக விளைந்து விதைத்து
இந்த உலகத்திலே 30 60 100 ஆண்டு கதிர்களையும் நல்ல விளைவுகளையும் விளைச்சல்களையும் கொடுக்க கடவுள் உங்களை மேலேயும் ஆஸ்வதிப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கருத்தலைகளை நாங்கள் தாழ்த்துக்கிறோம் சுவாமி. மட்டுமா எங்களை வழிநடத்தின கடவுள் தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே சுட்டரிக்கப்படுவதற்காக அல்ல, இந்த உலகத்திலே களஞ்சியங்களை நாங்கள் கொண்டு சேர்க்கப்பட்டு உம்மிடத்திலே நாங்கள் சேருகிற வாழ்க்கைக்கென்று எங்களை தகுதிப்படுத்திருக்கிறீர்கள். அதனாலே பூமியில வாடுகிற வாழ்க்கையில 30, 60, 100 பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல கண்மணிகளாக பயிர்களாக நாம் வளர்ந்து ஒரு நல்ல ஒரு ஜீவித்தை வாழ கடவுள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதிலிருந்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவம் எழுந்தறினார். பரமண்டலத்துக்கே சர்வல பிதாவாகிய தேவனது வாசல் பெற்றிருக்கிறார். அவ்விடத்தில் எல்லோரும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தம் பரிசுத்த ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரிவுரைத்தும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். சபையாருக்கு ஒரு சில அறிவிப்புகள். கடந்த நாட்களிலே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்ததை போல இந்த தொற்று நோய் நிமித்தமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கென்று திருச்சபையாக நாம் பல உதவிகளை நாம் செய்து கொண்டு வருகிறோம். நம்முடைய கிளை சபைகள் மற்றும் நம்முடைய சபையை சார்ந்த மக்களுக்கு தினந்தோறுமாக நாம் உதவிகளை செய்து கொண்டே வருகிறோம். ஒரு மாதத்துக்குண்டான உணவுகள் மற்றும் அவர்களுக்கென்று கொடுக்கப்படுகின்ற மளிகை பொருட்கள் என்பதெல்லாம் அவருடைய தேவைகளை அறிந்து நம்முடைய சபையின் வழியாக உதவி செய்து வருகிறோம். குறிப்பிடப்பட்டு சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய சபை மக்கள், நியூ முல்லை நகரில் இருக்கக்கூடிய சபை மக்கள், கீரநத்தம் மற்றும் காலப்பட்டி என்கின்ற நம்முடைய கிளை சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டப்படுகிற மக்களுக்கென்று அவர்களுக்கெல்லாம் நேரடியாகவும் ஆலயத்திற்கு அவர்களை வர வைத்தும் அவர்களுக்கு நாம் தொடர்ந்து அவர்களுக்கு பொருள் உதவிகளையும் நாம் அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்து கொடுக்கிறோம். இது தினந்தோறுமாக நம்முடைய ஆலயத்தில் நாம் செய்து கொடுக்கிறோம். இது மட்டுமல்ல, நம்முடைய சபையை சார்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல, பல இடங்களிலிருந்து வருகை தரக்கூடிய மக்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர்களை கேட்கும் பொழுது நம்முடைய சபை அவர்களுடைய கதவுகளை திறந்து கொடுக்கிறது. அவர்களுக்கும் நாம் உற்சாகமாக உதவிகளை நாம் செய்து கொண்டு வருகிறோம். இதில் இவர்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்பதல்ல. யார் யாரெல்லாம் அவர்கள் நம்முடைய உதவி தேடி நம்முடைய சபையை தேடி வருகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் தினந்தோறுமாக நம்முடைய ஆலயத்தினுடைய அலுவலகத்தில் வைத்து அவருடைய பெயர்களெல்லாம் குறிப்பிடப்பட்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்து வருகிறோம். ஆகினாலே இதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகினாலே இந்த அறிவிப்பு உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட போது நீங்களும் மனம் வந்து இதற்கு நன்கொடை காணிக்கை நீங்கள் கொடுத்தீர்கள். உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வது என்பது தான் கடவுளுடைய உண்மையான ஒரு திருப்பணி என்று இதை நாம் சொல்ல வேண்டும். அதனால இயேசுவினுடைய திருப்பணி என்பது கஷ்டப்படுகிற மக்கள், குறிப்பாக இப்படிப்பட்ட கடினமான ஒரு காலகட்டத்தில் அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து துன்பங்களை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வது என்பது திருச்சபையினுடைய முதன்மையான கடமையாக இருக்கிறது. அதனால் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து வருகிறோம். நீங்களும் அதற்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள். உற்சாகமாக அதற்கு நீங்களும் பண உதவிகள், பொருள் உதவிகள் எல்லாம் நீங்கள் கொடுத்து வருகிறீர்கள். கொடுத்த ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்கும் உங்களுக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வருகின்ற வாரம் முழுவதுமாக இதற்கென்று நாம் உதவி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து முடிவு செய்திருக்கிறோம். இன்னும் வருகின்ற இந்த ஒரு வார காலத்திற்கு நாம் உதவி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் மறுபடியும் இந்த அறிவிப்பு நான் கொடுக்கிறேன். இன்னும் வேறு யாராவது இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால்
என்னை தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய ஆலயத்துடைய செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். ஆலயத்துடைய பொருளாளர் திரு தேவராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் செய்யப்பட வேண்டிய உதவிகளை உற்சாகமாக நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அது இந்த காலகட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கும் கஷ்டப்படுகிற மக்களுக்கும் அது மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன். இது கட்டாயமாக அல்ல, விருப்பப்படுகிறவர்கள் நீங்கள் உற்சாகமாக நீங்கள் கொடுத்து உதவி செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த தொற்று நோய்க்காக நீங்கள் சிறப்பாக உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாமும் திருச்சபை மக்களுக்கு மட்டுமல்ல, இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு என்று எல்லாருக்காக திருச்சபை ஜெபித்து கொண்டே இருக்கிறது. ஆகினாலே ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துடைய தொழிலுக்கும், ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுடைய எதிர்காலத்திற்கு என்று கருத்தில் கொண்டு எல்லாருக்காக நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். நீங்களும் ஜெபிக்கிறீர்கள், நாங்களும் ஜெபிக்கிறோம். கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தருவார். ஒரு மிகப்பெரிய சீக்கிரத்தில் இதற்கு ஒரு முடிவு கொண்டு வரப்பட்டு வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் சித்தமானால் ஆலயத்துடைய தொழுகைகள், நம்முடைய தொழில்கள், நம்முடைய உழைப்பு எல்லாவற்றிலுமே ஆண்டவர் கதவை திறந்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட நம்முடைய ஜெப வாழ்வையும் நம்முடைய பயணத்தை தொடர்வோம். கடவுள் தாமே தொடர்ந்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்னும் வேறு யாராவது நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் தொடர்ந்து உதவி செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வருகிறீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இந்த மாலை நேரத்தில் நாங்கள் மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களுக்கு மேலாக ஆண்டவரை நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தோம். இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நேரத்திலேயும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு துணையாய் நின்று எங்களை கிருபையாய் எங்களை பாதுகாத்துக் கொண்டீர். பல்வேறுமான சூழல்களிலே எங்களுடைய பாடுகளிலும் கஷ்டங்களிலும் துன்புறுகிற நேரங்களில் ஆண்டவரை எங்களுக்கு உதவி தந்தீர். அதற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரை வேலை இல்லாதபடிக்கு கஷ்டப்படுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வெகு சீக்கிரத்திலே ஆண்டவரை இந்த இயல்பு நிலை கொண்டு வரப்பட்டு அனைத்து மக்களுக்கும் வேலைகளில் பணியாற்றுவதற்கும், தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்களுக்கென்று அது வெகு சீக்கிரத்திலே அவருடைய உழைப்பையும் ஆதாயத்தின் மீது அமை ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான காலங்களிலே அநேக மக்கள் துன்புறுகிறதெல்லாம் அறிந்திருக்கிறோம். அவையும் கருத்தில் கொண்டு திருச்சபை செய்து வருகிற உதவிகள், ஒத்தாசைகள், செய்கிற ஜெபங்கள் எல்லாவற்றுக்குமாக நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து பல்வேறுமான கடினமான இந்த காலம் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கிற காரியங்களிலே கடவுள் நீர்தாமே அவரோடு கூட இருந்து எதிர்பார்க்கிற காரியங்கள், எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் நீதாமே சாதகமாக்கி கொடுத்து வெகு சீக்கிரத்திலே இந்த பழைய நிலைமைக்கும் இயல்பான நிலைமைக்கும் திரும்புவதற்கு ஆண்டவர் தாமே நீர் கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த தொற்று நோய் என்பது குறைபட தொடங்கி இருக்கிறது என்கிற நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதையும் நாங்கள் கருத்தில் கொண்டு ஜெபித்து விடுகிறோம். வெகு சீக்கிரத்தில் பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்படவும், ஆலயம் திறக்கப்படவும், தொழிற்கூடங்கள் திறக்கப்படவும், மீண்டுமாக அனைத்து வாகனங்கள் எல்லாம் ஓடுவதற்கும் ஆண்டவரை மருத்துவத்துறைகள், பல்வேறுமான தனியார் துறைகள், அரசு துறை எல்லாம் ஆண்டவரை மீண்டுமாக இயங்கப்படுவதற்கு ஆண்டவரை உதவி செய்து பரவிக்கொண்டிருக்கக்கூடிய தொற்று நோயை ஆண்டவரை தடுத்து நிறுத்தி தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்குள்ளாக திரும்புவதற்கு ஆண்டவர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்கள், கஷ்டப்படுகிற மக்கள், பாடுபடுகிற மக்கள், அனாதைகள், விதவைகள், துன்புறுகிற மக்கள், பல்வேறு நிலைமையில இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே அனைத்து பேருடைய சத்தத்தை நாமே கேட்டு அவளுக்கு நல்ல சுக வாழ்வை தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இரவு நேரமும் எங்களுக்கு ஒரு நல்ல நேரமாக அமைத்துக் கொடுக்க ஆண்டவர் தாமே கிருபை தருவீராக. தொடர்ந்து உடைய பாதத்தில் எங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், பரிசுத்தாவியாருடைய ஐக்கியமும், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.
பாடலாக பாமாலை 36வது பாமாலை பாடுவோம். பாமாலை 36வது பாமாலை. பிதாவே, எங்களை மீண்டுமாக உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டுமாக வழிநடத்தின கடவுள் தொடர்ந்து எங்களுடைய கரங்களை பிடித்து வழிநடத்தி எங்களை சிறப்பாக நடத்தி அருள வேண்டும் என நான் ஜெபிக்கிறோம். எதிர்காலம் முழுமையாக உடைய தூய பிரசனத்தினால் நடத்தி எவை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க நீதாமே வழிகாட்டியாக முன் சொல்லும் எங்களை நீ தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.